வெறும் கோதுமையில் காப்ஸ் மட்டும்தான் நிறைய இருக்குது. பட் அதை வச்சு மட்டும்தான் நம்ம டெய்லி சப்பாத்தி பண்ணுறோம். ஆனால் அந்த கோதுமையில் இன்னும் நிறைய தானியங்கள், திணைகள் இதெல்லாம் சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு ரெடி பண்ணிக்கிட்டோம்னா நம்ம டயட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கோதுமை கூட ஒரு 18 பொருளை சேர்த்து அயன், கால்சியம், ஃபைபர், புரோட்டீன் இப்படி எல்லா சத்துகளும் நிறைஞ்ச ஒரு மல்டிகிரெயின் ஆட்டை தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் ஒரு 1/2 kg அளவுக்கு கோதுமை வாங்கியிருக்கேன். அதோடு சேர்த்து ராகி, கம்பு, திணை, சாமை, குதிரவாளி, கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, பார்லி, பாசிப்பயிறு, கொள்ளு, மக்காச்சோளம், சோயா, வரகு, சோளம், மக்கானா, ஆலி விதை, சூரியகாந்தி விதை, பூசணி விதை இதெல்லாமே ஒரு 2 கை அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு காய வச்ச பிறகு அரைச்சிங்கன்னா மல்டிகிரெயின் ஆட்டா வந்து ரெடி ஆகிரும். பட் இதெல்லாம் வீட்டில் செய்கிறது கஷ்டம். ரெடிமேடாக கிடைச்சா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா பிரச்சனையே கிடையாது. நம்ம நயா ஹெர்பல்ஸில் இந்த ஆட்டா இப்போ வந்து சேல் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த மாவில் சப்பாத்தி, பூரி, பரோட்டா இப்படி எல்லாமே செஞ்சுக்கலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து நைட்டு பசியாரத்துக்கு பரோட்டா தான் பண்ணியிருந்தேன். இந்த மாவில் ஜஸ்ட் உப்பு, சீனி இதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து பிணைஞ்சு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக அந்த நயா ஹெர்பல்ஸில் இப்போ வந்து ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் இந்த டைமில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். மொத்தமாக 5 ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க 599 ருபீஸ்க்கு. இதில் 1/2 kg அளவுக்கு மல்டிகிரெயின் ஆட்டா மாவு, அடுத்து முருங்கை இலை பொடி, அப்புறம் கருவேப்பிலை இட்லி பொடி, சாம்பார் பொடி இதெல்லாம் 100 கிராம் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து பிரியாணி மசாலா வந்து 50 கிராம் வந்து இருக்குது. ஸோ இந்த டைமில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த பிரியாணி மசாலா வச்சு மட்டன் கீமாவில் ஒரு கிரேவி வந்து பண்ணியிருந்தேன். பரோட்டாக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு செம சூப்பராக இருந்துச்சு. ஸோ மட்டன் கீமாவில் உப்பு, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், இந்த பிரியாணி மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கிட்டேன். அடுத்து ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பே லீஃப் வந்து போட்டுக்கிறேன். அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மட்டன் கீமாவும் இதில் சேர்த்துக்கலாம். ஸோ கீமாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு தேவையான தண்ணி ஊற்றி குக்கர் மூடி வேக வச்சுக்கிட்டேன். கறி வந்து பாதி அளவுக்கு வெந்த பிறகு நான் கொஞ்சமாக இதில் பட்டர் பீன்ஸ் வந்து சேர்த்துக்கிட்டேன். இந்த பட்டர் பீன்ஸும் நல்லா வெந்த பிறகு கொஞ்சமாக க்ரீம் சேர்த்துட்டு இன்னொரு பேனில் பட்டர், கசூரி மேத்தி, அப்புறம் காஷ்மீரி மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கீமாவில் சேர்த்துக்கணும். ஸோ அவ்வளோதான், சைட் டிஷ்ஷும் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த நயா ப்ராடக்ட்ஸ் வேணுங்கிறவங்க நான் கொடுத்துருக்க நம்பர்லேயே காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் இன்ஸ்டாவில் பார்க்குறீங்கன்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்கள் டிஎம்ல சென்ட் பண்ணுறேன். இந்த நயா பிரியாணி மசாலா வச்சு இப்போ ரீசெண்டாக தான் தம் பிரியாணி ரெசிபியும் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த மல்டிகிரெயின் பரோட்டா செம சாஃப்டாக சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் மடக்கு பரோட்டா மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ முதல்ல கொஞ்சமாக எண்ணெய் தடவி எல்லாத்தையுமே மடித்து வச்சுக்கிட்டேன். அதுக்கு பிறகு ஒவ்வொரு பரோட்டாவாக போட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த கிரேவியுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.